இல்ல வாழ இலே அவங்க 2 பேரும் அந்த பக்கம் வந்துருவாங்கல்ல? அதெல்லாம் 2 பேரும் வந்துருவாங்க அண்ணாச்சி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு அண்ணாச்சி. இத பார், பார்த்ததோ கழுத்துல கவுத்த போட்டு ஒரே இழுவதான், சத்தம் வரக்கூடாது. ஆகட்டும் அண்ணாச்சி. ஈரச்சாக்கெல்லாம் இருக்கா? அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அண்ணாச்சி. இருக்கு. சத்தம் காட்டினா தலையில ஈரச்சாக்க போட்டு போத்திடணும். அப்பதால சத்தம் காட்டாம இருக்கும். கேட்டுக்கிட்டியா? சரிங்க அண்ணாச்சி. ஒண்ணுதானா இல்ல மொத்தமா எல்லாத்தையும் தூக்கணுமா? இல்ல, ஒன்னதாம தூக்கணும். எதிர்த்து எவன் வந்தாலும் அடிச்சு கொண்டு போட்டுருவோம். சத்தம் மட்டும் வரக்கூடாது. சரியா? சரிங்க அண்ணாச்சி. சரி வாழ. சொல்லுல இல்ல ஒரே இழுவதே சங்க அறுத்து போட்டுருவேன். சொல்லுல விட்டுருங்க, நாங்க இப்படி ஓடி போயிடுறோம். என்ன கொலை பண்ண வந்துட்டு ஓடுறேன்னு சொன்னோம், விட்டுருவோமா? யார்ல உன்னை அனுப்புனது? அந்த சவுந்தர பாண்டியா இல்ல அவன் மவன் முத்து பாண்டியா? ஐயா வேணா ஐயா, விட்டுருங்க ஐயா. ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவ சங்க அறுத்து போறேன். ஐயோ தாயி, வேணாம் தாயி, அவசரப்படாத. பேசாதல. ஐயோ, இவன் நெஞ்சில இப்படியே இந்த ஈட்டியை இறக்கி ஈரக்கொலை எடுத்துறேன். நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல. அண்ணாச்சி வேணாம் அண்ணாச்சி, என்ன விட்டுருங்க அண்ணாச்சி, நான் புள்ள கட்டிக்காரன். என்னடா புள்ள கட்டிக்காரன்? அண்ணாச்சி விட்டுருங்க அண்ணாச்சி. யார்ல உன்னை அனுப்புனது? எங்க நிக்கானுவ? வெளியில நிக்கானுவலா? ஏய் சவுந்தர பாண்டே, எதுக்கு ஆள் அனுப்பிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஆம்பளை தானே, வீரமான ஆளா இருந்தா உள்ள வந்து நேருக்கு நேரா நின்னு பாருல, உன் குடல உருவி புடுதே. யாருன்னு கேட்கோம்ல, எங்க நிக்கிறான் அந்த ஆளு? இப்ப சொல்ல முடியலையா? ஐயோ அண்ணாச்சி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டியா? யாரும் எங்களை அனுப்பல அண்ணாச்சி. நாங்க மாடு கலவட வந்தோம். நாடகம் ஆடுதியோ? ஐயோ 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 அண்ணாச்சி, இல்ல அண்ணாச்சி, கலவன மாட கொண்டு போவ குட்டி அணைய ஊருக்கு வெளியே நிக்க வச்சிருக்க அண்ணாச்சி. பாருங்க அண்ணாச்சி, கவுரெல்லாம் கொண்டு வந்திருக்க அண்ணாச்சி. அண்ணாச்சி வேற ஏதாவது சம்பவம் செய்ய நினைச்சா கவுத்தலமா கொண்டு வருவோம். அண்ணாச்சி
காலையிலே வந்து உழவு பார்த்தா அண்ணாச்சி நல்ல பால் மாட 4 இருந்துச்சு அண்ணாச்சி. அதுல ஒண்ணு தூக்கில தான் அண்ணாச்சி நாங்க வந்தோம். தப்புதான் அண்ணாச்சி, இந்த ஊரை பத்தி தெரியாம நாங்க வந்துட்டோம் அண்ணாச்சி. இனிமே இந்த சைடே நாங்க வரமாட்டோம் அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, இனிமே இந்த தசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆமா அண்ணாச்சி, வரமாட்டோம். உங்களை அந்த சவுந்தர பாண்டி அனுப்பலையா? ஐயோ அண்ணாச்சி, அவரு ஆறுனு எங்களுக்கு தெரியாது. நாங்க மாடு கலவோட தான் வந்தோம். போங்களே. போற வழியில அந்த சவுந்தர பாண்டிய பார்த்தா சொல்லிட்டு போங்க. அறுபறத்துக்கு அந்த ஆள் கிட்ட ஒரு கழுத்து தான் இருக்கு. இங்க ஆளுக்கு ஒரு இழு இழுத்தன்னு வச்சுக்க, தலை துண்டா போயிடும். போலே. போயிரு அண்ணாச்சி, போயிரு. எனக்கு வயசாகி போயிடுச்சு தான். இருந்தாலும் எனக்கு இந்த கள்ளம் போலீஸ் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா மண்டபத்தை அலங்காரம் பண்ணி 4 பேருக்கு முன்னாடி நடத்துற கல்யாணமா இது? இது இல்லல்ல, கத்தியும் அருவாளுமா கடத்தி பண்ண போற கல்யாணம் இது. கடைசியில என் வீட்டு மூத்த மரபுகளா வரப்போறவள கடத்தி போய் தான் கல்யாணம் பண்ணணும்னு அவ தலையில எழுதியிருக்கு. ஆறால மாத்த முடியும் அத? இந்த அங்க எவனு பெரிய ஆட்களை யாரும் கிடையாது. ஆளுங்கன்னு பார்த்தா 2 பேர் ஆம்பளைங்க. அதுல ஒருத்தன் வன்கிழவன், ஓங்கி அடிச்சா பொசுக்குன்னு விழுந்துருவேன். ஒருத்தன் இளந்தாரி பய. அதான் நீங்க 4 பேர் இருக்கீங்களா? ஐயா, துணியை துவைக்கிற மாதிரி சும்மா துவைச்சு விட்டுற மாட்டோம். பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்டோம்னு மிதப்புல இருப்பானுவா. சைலண்டா போய் தூக்கிட்டு வரணும்ல அவளை. சரிங்க. அதுக்காக அங்க இருக்கானே அந்த இளந்தாரி சொன்னேனே சண்முகம் பேர், அவனை விட்டுருவானாம்ல. அவன் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவன் கைய காலை முடிச்சுட்டு வரணும் அவனை. ஐயா அது பிரச்சனை இல்லையா, நாங்க பாத்துக்கிட்டோம். இல்லே இந்த பாருங்க, சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடிக்கிற அடியில அவனோட உசுறு ஊசலாடணும், போயிடக்கூடாது. உனக்கு நல்லது அதான் முக்கியம். என்ன இருந்தாலும் மருமவன் பாசம் இருக்குத்தானே செய்யும். அட ஆக்கங்கிட்ட மூதி, சொந்தக்காரன். இவன் செத்த வடை பாயசத்தோட விருந்து சாப்பிடுற முதல் ஆளு நான் தான்ல. என் வீட்டுல அவன் தங்கச்சி எப்படி மிதிப்பட்டு வாழ்றான்னு அவன் பார்க்கணும்ல. அவன் ஆயுசுக்கு அதை பார்த்து அவன் கண்ணீர் விடணும். கிளம்புங்களே. சரிங்க சரிங்க. நில்லுங்களே. என்னங்கய்யா சொல்லுங்கய்யா. இல்லே, அந்த வீட்டுல மொத்தம் 4 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க. நீ ஏன் மருமலை விட்டு வேற யாராவது தூக்கிட்டு வந்துட போறியா? இருங்க. இந்த பாரு, தான் போட்டோ, அந்த பொண்ணோட போட்டோ. நல்லா பாத்துக்கிடுங்க. ஞாபகம் வச்சுப்பீங்களா? நல்லா பாத்துட்டேயா. என்னல நல்லா பார்த்தீங்க, உன் பார்வையே சரியில்லையே. இந்தாரு, என் மருமவ மேல ஒரு விரல் கூட படக்கூடாது. துண்டை போட்டு தான் தூக்கிட்டு வரணும். நீங்க அப்படி அவளை கண்டபடி தூக்கின கையை பற்றுச்சு அப்படின்னு தொலைச்சு அப்படி. ஐயா, எங்களுக்கு தொழில் தர்மம் இருக்குங்கய்யா. அதுக்கு இல்லல, நான் கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன், அதுக்காக சொல்லுவேன். சரி, இப்ப கிளம்பல. வாடா. ஐயா, விஷயம் தெரிஞ்சு நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கயா. இருங்களே, இவன்ட்ட அப்படிப்பட்ட ஆளுங்களாம் கிடையாதுல்ல. முதல்ல இவங்களை தடுத்து நிறுத்தி என்னன்னு கேளுங்க. ஏ மாமா, நீ என்ன மாமா இங்க? இல்ல ஆறுல உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாங்கய்யா, முறையா தொழிலுக்கு குருநாதருங்கய்யா. ஒத்தட்டில் 5 பேர் அடிச்சு விடுவாருங்க அவரு. இவனா? நீர் என்ன மாமா இங்க மாடு இருக்குன்னு சொன்னாவ. சரி, நைட்டுக்குள்ள இறங்கி 2 மாடை தூக்கிடலாம்னு நினைச்சோம். இல்ல களவாணி பயல்வாங்க, நீங்க இங்க எங்க ஊர்ல வந்து இங்க மாடுத்துக்கிட்ட வந்திருக்கீங்களா? நீங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்கய்யா, தப்பு நடந்து போச்சுங்கய்யா. தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம்யா. வீடையா அது? ஆம்பளை பொம்பளைன்னு 50 பேரும் கையில கத்தியோட கொலவெறியில அடிச்சாங்கய்யா.
எந்த வீடு இல்ல? ஐயா அதான் அந்த அந்த வீடு தாங்கய்யா. ஐயா 4 பொம்பளை பிள்ளைங்கய்யா, ஒரு கிழவன், ஒரு இளந்தாரி பையன். ஐயா அடி அடி எங்களை அடிச்சு துரத்தி விட்டாங்கய்யா. என்ன அடி! உங்களையே அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? களவங்க வந்தோன்னு சொன்னோம், ஆனா சவுந்தரபாண்டி ஆளுங்கன்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சுட்டாங்க ஐயா. அநேகமா அந்த கால் எலும்பு உடைஞ்சு லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வலி தாங்க முடியல, உசுறு போகுது. ஐயா யாருங்க அந்த சவுந்தரபாண்டி, உங்களுக்கு தெரியுங்களா ஐயா? சும்மாரியா, ஆற பத்தி யாருகிட்ட கேட்டுட்டு இருக்க? இல்லங்கய்யா, அவன் கோவமெல்லாம் அந்த சவுந்தரபாண்டி மேலதாயா. நாங்க 2 பேர் தான் கோட்டிக்கார மாதிரி தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம்யா. அவன் கண்ணில் கோவம் இல்லையா, வெறி இருக்குதே அவனுக்கு. ஏதோ நாங்க திருட்டு பையனு எங்க 2 பேரையும் சும்மா விட்டாயா அவன் அடிக்காம. இதே சவுந்தரபாண்டி ஆளா இருந்தா 50 பேரையும் வெளுவெளுன்னு வெளுத்துருப்பாயா அவன். அதை விட என் இடத்துல அந்த சவுந்தரபாண்டி மட்டும் இருந்திருந்தா கையில இருந்த கத்திய கழுத்துல இறக்கி இருப்பான். அந்த குடும்பத்துல இருக்க பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த அடி அடிக்கிறாளுங்கய்யா. ஐயா உங்களுக்கு இந்த சவுந்தரபாண்டியனை தெரிஞ்சிருந்தா ஊரை விட்டு ஓடி போக சொல்லுங்க. கையில கீழே சிக்கனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கொல்லாம விட மாட்டான். அடச்சி, சீ, நேத்து பிறந்த பையன் அவன். அவன் அடிச்சான்னு இம்பிட்டு பயப்படுத்தீங்க. ஐயா எலும்பு சதையமா இருந்தா வெட்டி வீசிடலாம், இரும்ப என்னையா செய்ய முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா சொல்லி வைங்க, நாங்க வரோம். எல்லாம் வாழ போலாம். பயந்தாங்குடி பயலுவாங்க. இவங்க சொல்லுத அளவுக்குலாம் அவன் ஆளே கிடையாது. இல்ல இவனுங்களை விடல, இன்னைக்கு என் மருமகளை தூக்கியே ஆகணும். போங்களே, நீங்க போங்களே சீக்கிரம். இல்லே எங்களே இவனுங்களா திருடனுங்க வந்தானுங்களா, அவனுங்க கூட போயிட்டானுங்க ஐயா. திருட்டு பயந்தாங்குடி பயலுவாங்க. கொல்லையில போறவனுங்க. வீட்டுல இவனுங்க போனா என்னல, நான் போய் தூக்கிட்டு வரேன். வரேன், ஐயா வேணாம் ஐயா, அவனு திருட்டு பயலுவ அடி வாங்கினா அவமானம் இல்லையா? நீங்க ஊர் பெரிய தலைகட்டலா, நீங்க அடி வாங்கினா கேவலமா போயிடும்ல. வேணாம் ஐயா, சொன்னா கேளுங்க. அடிச்சிருவானா அவன் என் மேல கை வச்சிருவான். பாத்துருவான். பார்க்கணும்ல. ஐயா வேணாங்க ஐயா, சொன்னா கேளுங்கய்யா. இல்ல உங்க எல்லாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இல்ல இவனை நான் ஒத்த ஆள நின்று பாத்துக்கிறேன். நான் பாக்குறேன் ஐயா, இவனை விடக்கூடாது. ஒரு ஆள கேளுங்க, நீ வந்து வட்டி எடுல. சரிங்க. என்ன டி இன்னும் காணோம்? அவ எதுவும் ஃபோன் பண்ணாளா? இல்லம்மா, எதுவும் தெரியல, மர்மமா இருக்கு. அக்கா மறுபடியும் வேணா வீடியோ கால் பண்ணி கேட்போமா? டேய் கொன்னுருவேன், போ அந்த பக்கம். எங்கப்பா அவ? ஐயோ, என் பொண்டாட்டி என்ன வெள்ளரிக்க முட்டியா தூக்கி டிக்கில அமுக்கி வச்சிருக்க? அறிவு கட்டவனே! எங்கப்பா என் பொண்டாட்டி எங்க? தாலி உன் கையில தானே இருக்கு, அது அவ கழுத்துல ஏறினா தானே உன் பொண்டாட்டி. என்ன நக்கலா? பயமுடுறா. சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல என்னடா ஆச்சு? உசுறு பொழைச்சத பெரிய விஷயம்யா. நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாம் பயந்து போய் ஓடி விட்டானுங்கய்யா. நீ கேட்டாங்களா?
ஓடி போயிட்டாங்களா? இல்ல அவங்க வெட்டு புலிக்காரங்கடா. எதுக்கு அஞ்சாதவங்க? எப்படிப்பா? இல்ல நாம வாரம்னு அவனுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சிடுச்சு. அதான் அருவா கம்புன்னு அம்புட்டி ரெடி பண்ணிட்டு அந்த சம்முகம் உஷார தயாரா நிற்கான். அவங்ககிட்ட தோத்து போயிட்டாங்களா? மொத்த குடும்பமும் வீச்சரவாளோட வெறியோட காத்துக்கிட்டு இருந்தாங்களே. நீ என்னமோ இவங்கள மன்னர்கள பெரிய வெட்டுப்புலி ஆளுங்கன்னு சொன்னேன். அவனுங்க அங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்ச உடனே தலைவரிக்க ஓடிச்சானுங்களா. இவங்களை வச்சுட்டு என்னத்தை போராட முடியா? அங்க நான் போயிருக்கணும். அடிச்சு அள்ளி போட்டு வந்திருப்பேன். கிழிச்சிருப்ப நீ அனுப்புற ஆளு தானே, இவங்களோட தானே நீ போயிருப்ப. இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுல ஒரு பருத்தி முட்டை கூட தூக்க முடியாது. தேவையில்ல, எவனும் தேவையில்ல. இல்ல வண்டியரா போவோம். இல்ல நாம அந்த சம்மூத்தை குறைச்சி எடை போட்டுட்டோம்ல. சண்டேன்னு வந்தா உன்னால அவனை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு பயம், எனக்கு இல்ல. பாய முடியல. இல்ல நான் என் அனுபவத்துல சொல்லுதே கேளு. சரி சொல்லுங்க. வேணாம்ல, வேணாம், இப்பத்திக்கு வேணாம். இந்த சண்டை வெட்டு குத்துரிப்பு இறங்கினோம்னு வையி, நமக்கு தான் அவமானம். போறப்பவே அம்மா சொன்னாங்கல்ல, கேட்டீங்களா? அதான் வைக்க போறேன் ஆப்பு. என்னப்பா செய்யணும்? நடக்க போற கல்யாணம் நல்லா பட்ட பகல்ல மண்டபம் வச்சு ஊரை கூட்டி நடக்கும். அந்த டிக்கெட்டு ரத்னா நம்ம வீட்டுக்குள்ள வர்ற நேரத்துல இந்த வீட்டுல இருந்து ஒரு டிக்கெட்டு வெளியே போகும். உன் கல்யாணமும் உன் தங்கச்சி கல்யாணமும் ஒரே மேடையில் நடக்கும். என்ன விடுங்க, அதுக்கு சண்முகம் ஒத்துக்கணுமே. இல்லை பாண்டி, சம்மும் சம்மதிச்சாதான் நீ தாலி கட்டுவியோ? போய் தாலி கட்ட சம்மதம் தேவையில்லப்பா, ரத்னா போதும். தேவைப்பட்டா அவனை கொன்னுட்டு அவன் போனத்து மேல நின்று தாலி கட்டுவேன். இந்த தைரியம் தான் எனக்கு வேணுங்க. இந்த திருட்டு கல்யாணம், ரகசிய கல்யாணம் இதெல்லாம் எனக்கு வேணாம். நல்ல பெரிய மண்டபமா பிடிச்சி 10 ஊரை கூட்டி திருவிழா மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துறோம்ல. அந்த ரத்னாவை கூட்டு வந்து தாலிய கட்டு. அப்பதான் இந்த சவுந்தர பாண்டியோட பவுசும் பவரும் அந்த சமூகத்துக்கு புரியும். உள்ள போங்க. என்ன டீ, அங்க தொட்டு இங்க தொட்டு இப்ப உன் மேலே கை வைக்கிறாங்க. தோத்து போனா ஆத்திரம் வரதானே செய்யும். பாப்போம். நான் இவ்வளவு உதவி செய்யறேன், அந்த சண்முகம் எனக்கு உதவி செய்யாமலையா போயிடுவான்? நாம போய் நிம்மதியா தூங்குவோமா? இனி ரத்னாவுக்கு பெருசா ஆபத்து இல்லை. வா. அண்ணே மறக்காம கொடுத்து விட்டுருங்கண்ணே. சரில. ஏன்பா ஒரு தயிர் பாக்கெட் கேட்டு எம்புட்டு நேரம் நிக்க? சீக்கிரம் கொடுப்பா. அக்கா எடுத்து கொடுல. அண்ணே தோண்டனே இந்தாங்கக்கா. அண்ணே இந்தாங்கண்ணே. என்னங்க அந்த கல்லாப்பட்டி என்ன வேலை? இல்ல யார்ல கல்லாப்பட்டி கேட்கவா? அத்தா வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சரியம், நம்ம கடைக்கு வந்திருக்கியா? ஏ பரணி, என்ன வெளியே நிக்கிய? வாங்க உள்ள வாங்க. அண்ணே யார் எடுத்து போடல? தோண்டனே. வாங்க உட்காருங்க. வாங்க மைனி வாங்க. அத்தை உட்காருங்க. இல்லை அத்தை ஏதாச்சும் குடிக்கியா? கொஞ்சம் தண்ணி மட்டும் குடுல போதும். அத்தைக்கு தண்ணியா? ஒரு கலரு பரணி கேடு. எடுத்துட்டு வரனே. நல்லா சில்லுன்னு எடுல. அத்தை இந்தாங்க அத்தை. சாப்பிடுங்க. மைனி இந்தாங்க மைனி. குடில. இல்லை என்ன பாக்க? நேத்து வந்து சரக்குதாம்ல, எக்ஸ்பைரிலாம் ஆயிருக்காது. எக்ஸ்பைரி எல்லாம் நம்ம கடை பெருச்சாலிக்கு எடுத்து வச்சிருக்கேன். அண்ணே என்னத்தான் சொல்றா அவங்க?
அதுல என்ன பெருமை உனக்கு? போல போய் வேலையா பாரு. என்னல பாக்க? இல்லத்த, உன் வீட்டுல சம்மதம் பண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. உன் மாவு மட்டும் சரியா இருந்தானா இன்னும் ரத்னா உன் கையில பிடிச்சு கூட்டு போத்தன்னு சொல்லி இருந்திருப்பேன். போதும்ல சாமி, அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி வாக்கப்பட்டு படுறது பத்தாதா? அவளை வந்து சீரழியணுமா? ஏன் மதனி தங்கம்லா விடிஞ்சு எந்திரிச்சா ஓடுகாலி ஓடுகாலின்னு அவளை சொல்லி சொல்லி என்னை எம்பிட்டு வேதனைப்படுத்தியிருப்பாக. ரத்னாவும் அதை அனுபவிக்கணுமாலே? வேணாம் சாமி, வேண்டாம். இருக்கோ இல்லையோ அவ பாட்டுக்கு எங்க இருந்தாலும் நல்லபடியா சந்தோஷமா வாழட்டும். அந்த வீட்டுல ரத்னா இருக்கிறத நினைச்சாலே எனக்கு கொலையே நடுங்குது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் அது மட்டும் வேண்டாம்ல. மா, பேசதானே வந்திருக்க, எதுக்கு அழுதுட்டு இருக்க? பேச வந்தத பேசு. என்னத்த சொல்லணும்? சம்மு, எனக்கு ஒரு ஒத்தாசை செய்வியா? அத்த, செய்டான்னு சொல்லு. என்ன செய்வியான்னு கேட்க, என்ன செய்யணும் சொல்லு. இல்ல, நாளுக்கு நாள் அவங்க 2 பேரோட வேகம் கூடிக்கிட்டே போகுதுல. சொன்ன தேதியில தூக்கிட்டு வந்து ரத்னாவை பாண்டி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு குதியா குதிக்காக